Good morning students. I am MRK. Today 10th Maths class chapter 2 numbers and sequences. Example sum பார்த்துக்கிட்டு இருக்கோம். Example 2.51 find the sum of n terms ன்னு சொல்லி இந்த சீரிஸ் கொடுத்துருக்கு. 5 plus 55 plus 555 அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது இது லாஸ்ட் இயர் பப்ளிக் கொஸ்டின், ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்க. இது லாஸ்ட் இயர் பப்ளிக் கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின். ஸோ இது வந்து இடையில பாட்டிலி ஆஃப் பண்ணிக்கலாம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஈஸியான சம்மு பப்ளிக்லையும் கேட்கலாம். அதனால் ரொம்ப ஈஸியான சம்மு பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான சம் தான். ஏற்கனவே ஒன்று போட்டிருக்கேன், எக்ஸசைஸில் இருக்கும். 3 3 3 3 அந்த மாதிரி வரும். அப்புறம் 0.4 0.44 அந்த மாதிரி ஒன்று வரும். அப்புறம் 1 + 11 + 111 அப்படி வரும். அவங்களா கேட்டால் கூட 7 + 7 + 7 அப்படி கேட்கலாம். இல்லைனா 6 + 66 + 666 அப்படின்னு கேட்கலாம். ஒரு சம்மை பேசிக்காக வச்சு போட்டுப்பார். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே ரைட், குட், வெரி குட். இப்போ நான் சொல்யூஷனுக்கு வர்றேன். ஃபஸ்ட்டு கொஸ்டினை வந்து எஸ்என்னு எடுத்துரு. நீட்டாக 5 மார்க் கொஸ்டினை அரேஞ்ச் பண்ணு. 5 + 55 + 555 அப் டு n டேர்ம்ஸ்னு எழுதிக்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அடுத்து 5 காமனாக எடுத்துக்க. எந்த நம்பர் இருந்தாலும் சரி காமனாக எடுத்துரு. 5 இப்போ எடுத்துட்டோம்னா உள்ள 1 + 11 + 111 + அப் டு அப்படின்னு போட்டு n டேர்ம்ஸ் அப்படின்னு வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். நெக்ஸ்ட்டு 9ஆல் மல்டிப்ளை பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணிக்க. அப்போ சேஞ்ச் ஆகாது கணக்கு. அப்போ 1 + 11 + 111 + அப் டு n டேர்ம்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே குட். 5/9 வச்சுட்டு மேலே மல்டிபிள் 9 இருக்குல்ல, இதை உள்ளே கொண்டு போகையில் 9 வரும், 99 வரும், 999 வரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 999 அப் டு n டேர்ம்ஸ்னு அர்த்தம். அப் டு n டேர்ம்ஸ், ரைட். ஓகே, நெக்ஸ்ட்டு 5/9 எழுதிட்டு 9 வந்து 10 - 1 பிரிங்கடா தம்பி. அடுத்து 99 வந்து ப்ளஸ் 99 வந்து 100 - 1 பிரி. அடுத்து 999 இருக்கு 999, அதை வந்து 1000 - 1 பிரிச்சுக்கடா தம்பி. அப் டு n டேர்ம்ஸ்டா, அவ்வளோதான்டா n டேர்ம்ஸ். ஓகே, வெரி குட். இப்போ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா செப்பரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா 10 100 1000 இதை ஃபுல்லாக ஒன் சைடு அப் டு n டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செட்டு எழுதுகிறேன், ஒரு ப்ராக்கெட் போட்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். அடுத்து இந்த ஒரு -1 -1 தனியாக எடுக்கிறேன். -1 அப் டுன்னு சொல்லி n டேர்ம்ஸ்னு எடுக்கிறோம். கொஞ்சம் பார்த்துக்கோ. இதிலேருந்து மைனஸை காமனாக எடுத்துட்டோம்னா உள்ளே என்ன ஆகும் அப்படின்றதான் பிரச்சனை. +1 ஆயிரும். எல்லாமே நடுவில் மைனஸ் வந்துடும், வெளியில் இந்த இடத்துல மைனஸ் வந்துடும், உள்ளே ஃபுல்லாக என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். மைனஸில் காமனாக வெளியே எடுத்துட்டேன். -1 இருக்குல்ல எல்லாமே, அதுலேருந்து காமனாக வெளியில் மைனஸ் எடுத்துட்டோம்னா உள்ளே ஃபுல்லாக ப்ளஸ் ஆயிரும். ஓகே, இதுக்கு அடுத்து நம்ம வந்து சும்மா நிறையா எழுதுகிறேன். இப்போதைக்கு உனக்கு பக்கத்தில் சைடில் செஞ்சு காட்டுறேன். இதுக்கு இந்த 10 100 1000 இதுக்குள்ளே ஜிபிக்குள்ளே ஆன்சர் வந்து 10 × 10 - 1 அப்படின்னு எழுது. ஹோல் பைன் போட்டு 10 - 1ன்னு எழுது. சொல்கிறத கேளு. இங்கே ஒரு எண்ணு மட்டும் போட்டுக்க. அடுத்து இந்த 1 இருக்கு n டேர்ம்ஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து மைனஸ், இந்த நடுவில் மைனஸ் போட்டு அதுக்கு என்னன்னு போட்டுக்க. அவ்வளோதான், இதுதான் இதோடைய ஆன்சரு. அதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு சொல்கிறேன் உனக்கு நான். 5/9 இதை செப்பரேட் பண்ணு. 10 என்ன, ஓகேயா, 10 10^n - 1/9 -n. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை அப்படியே உள்ளே கொண்டு போனீங்கன்னா இந்த டேர்மை அப்படியே உள்ளே கொண்டு போகணும். இதுக்கும் கொண்டு போகணும், இதுக்கும் கொண்டு வரணும். ஓகேயா, அப்போ 50 × இல்லை 50 × 10^n - 1 இந்த 9 சார் என்ன ஆயிரும், 81 அப்படின்னு ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த 5/9 இங்கே போகும்டா தம்பி, மைனஸ் இந்த எண்ணோட போய் சேரும். அப்போ என்னோட போய் சேரையில் 5n வந்து என்ன வந்துடும், 9. இதுதான் லாஸ்ட்டு நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரிஞ்சு நிதானமாக செய்யப்பார். இதில் சைடில் வேணால் செஞ்சு காட்டுறேன். என்ன செஞ்சு காட்டுறேன்னா 10 + 100 + 1000 அப் டு n டேர்ம்ஸ்ன்னு இருக்கிறதுக்கு, நம்ம n டேர்ம்ஸ் அப்படின்னு இருக்கிறதுக்கு இது வந்து ஜிபி a = 10 r = T2/T1 அப்படின்னா வந்து 100/10 அடித்தோம்னா 10 வரும். >1, அப்போ >1க்கு உள்ள ஃபார்முலா 1ஐ விட பெருசுக்கு வந்து SN = a × r - 1/r - 1 அப்படின்னு எழுதுவாங்க. இப்போ இதில் வந்து நம்ம n மட்டும் போட்டுக்கிறோம். இந்த இடத்துல ஓவர் இருக்குல்ல, இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கிறேன், n மட்டும் போட்டுக்கிறோம்.
வருவாரேன் ஃபார்முலா மாதிரியாக இருக்குது. இதுதான் நம்ம எழுதுவோம். வேகமாக எழுதுறக்காண்டி எழுதுங்க, டைமிங் தாண்டி அது சரி வரலை. ஓகே, அப்போ ஏ இன்ட்டு r⁻n-1/r-1 இதுதான் இதுக்குள்ளே ஃபார்முலா. அப்போ இதுக்கு எழுதையில் 10 ஏக்கு இந்த இருக்குது, ஆருக்கும் என்னது இருந்துச்சு 10 தான் வந்துச்சு இந்த இருக்குது. அப்போ அது 10⁻⁻1/10⁻1. அப்போ கழிச்சோம்னா கீழே டினாமினேட்டர் 10⁻n-1 என்ன வந்துடும் 9. சரி ரைட்டு. இதே மாதிரி இந்த 1+1+ சொல்கிறோம்ல, அது தனியாக 1+1+ அப் டு n டேர்ம்ஸ்னு எழுதுகிறோம்ல. இதில் a = 1 தான், r = t2/t1. ஓகேயா, 1/1 = 1. அப்போ r என்ன ஆயிடுச்சு 1ன்னு ஆயிடுச்சு, = 1. அப்போ r = 1 அப்படின்னா இது ஒரு ஃபார்முலா நான் எழுதி போட்டேன் என்கிட்ட படிக்கிற பசங்களுக்கு. SN = NA அப்படின்னு அர்த்தம். அப்போ n டேர்ம்ஸ் தான், ஏக்கு இப்போ என்ன இருக்குது 1. அப்போ ஈக்குவல் என்ன வந்துடும் n. இதுதான் SN. இது செகண்டுக்குள்ளே இந்த 1 கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ இந்த ஆன்சர் n. புரியுதா சொல்கிறது? இந்த இருக்கு வர n, இந்த அம்புக்குறி வச்சுருக்கேன்னா அதுதான் n. இந்த ஃப்ரண்ட்டில் உள்ளது இந்த ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை பார்த்து இந்த இடத்துல n இருக்குது பார்த்துக்கோ, கவனித்து நிதானமாக செஞ்சுக்க, விட்டுறாத, பார்த்து கேர்ஃபுல்லாக இது பண்ணிக்கோ. அந்த இடத்துல மேலே n இருக்குது, அந்த இடத்துல n இருக்குது சரியா? இந்த இடத்துல இந்த இடத்துல n இருக்குது, பார்த்து நிதானமாக. இந்த இடத்துல அது உள்ளே ஒன்று மல்டிப்ளை பண்ணுங்கல்ல, அது உனக்கு இதாகிடுச்சு, ஆரப்போனையில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பார்த்து நிதானம் 1. ஓகே குட், தேங்க்யூ. வெரி 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 இம்பார்ட்டண்ட் சம். ஓகே, லாஸ்ட் இயர் பப்ளிக் கொஸ்டின் மறந்துடாத. பப்பா லாஸ்ட் இயர் பப்ளிக் கொஸ்டின்ப்பா தம்பி சொல்லிட்டேன், மறந்துடாத. அதனால் நல்லா பார்த்துக்கோ. எல்லாருமே படிக்கிற ஸ்டூடெண்ட்டு, ஸ்லோ லேர்னர்ஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். தேங்க்யூ.